சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, நாட்டை அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அந்த டைம் சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து எங்கே இருக்கிறீங்க, ரொம்ப தூரத்தில் வந்துட்டீங்க, ஃப்ளைட் ஓடுறீங்க, நல்ல இன்ஜினியராக இருக்கிறீங்க, நல்ல போலீஸாக இருக்கீங்க, உங்கள் திறமை வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதனால நான் வந்து இதுக்குள்ளே நான் வர விரும்பல. ஆனால் வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெற்றோர்கள் கண் முன்னாடி இருக்கணும். குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இங்கே பாருங்கள், இந்த கல்வியில் எடுத்து போனீங்கன்னா கூட இங்கே ஜென்ஸுங்க வந்து 4 பேர் தான் இருக்கிறாங்க, லேடிஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் சொன்னாங்க பாருங்க சார், அது உண்மை. அதனால நீங்கள் வந்து குழந்தைங்களை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில் வந்து இங்கே ஒரு காலேஜ் இடையில கொஞ்ச நாள் இல்லாமல் போச்சு, மன வருத்தமாக தான் இருந்தது. இப்போ உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கள் பகுதியில் இந்த காலேஜ் வந்து ஒரு மொட்டு விட்ட மலர் அரும்பு மாதிரி வந்துச்சேடான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உங்களை அர்ப்பணி. நீங்கள் வந்து நல்லபடியாக படிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போலாம் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடலாம். நீ நடுவில் நின்னா 10 லட்சம் பேர் பின்னாடி நிற்பான். எக்ஸாமில் நல்லா பாருங்க, உனக்கு 10 லட்சம் பேர் முன்னாடி நிற்பான். அதை நீங்கள் பாஸ் பண்ணுறது கவனமான உங்களுடைய வாய்ப்பு. ஏதோ வந்தோம் போனோம், ட்ரெஸ்ஸு போட்டோம், அப்பா அம்மா கஷ்டத்தில் வந்து உட்காந்துட்டோம், தயவு செய்து அதை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வளர்ச்சிக்கு நம்ம தான் தேடிக்கணும். இந்த காலகட்டம் ரொம்ப கொடுமையான காலகட்டம். ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உண்மையான நிகழ்ச்சி. ஒரு ஊர்ல ஒரு இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த அம்மா வந்து எஸ்டி தலைவராகிறாங்க. அந்த தலைவர் 13 வருஷமா உட்கார வைக்கல. ஏன்னா அந்த எதுக்கு சொல்றேன்னா, யோசிக்க வேண்டியது இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரிமான என் அம்மா வந்து யாருக்கிட்டையும் வந்து காசு வாங்க மாட்டாங்க, பெண்களுக்காக நியாயமாக வாதாடுறவங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, நம்ம பகுதிக்கு கிடைக்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம். அதனால அவங்க கிட்ட சொன்னேன், இது மாதிரி 2 வருஷமா 3 வருஷமா தலைவராக இருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கட்டுருவோம், அது மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு துணை தலைவர் கட்டுருவோம். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்க அம்மா கிட்ட சொன்னால் நேராக எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு தான் சொன்னேன். எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து மீடியாவில் வந்து எது சொல்ல வரேன்னா, மீடியாவில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் அது அடுப்பங்கரையிலே அடைஞ்சு போகல. அவங்க வந்து பெரிய மீடியாவுக்கு போனாங்கன்னா சின்ன சின்ன மீடியாவில் வந்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக்கினாங்க. அதனால அந்த அழுத்தம், மன அழுத்தம்லாம் போய் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குற அளவுக்கு இப்போ வந்து சப்போர்ட்டிவாக வந்துச்சு. இப்போ மம்மி அந்த அம்மா கூட போயிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அவங்களை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு ஒரு வழி தேடிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒழுங்காக படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போங்க. படிப்பை வந்து கண்ணு கருத்துமா பாருங்கள், அந்தமாக போனோமான்னு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.